திரு ராதா மோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மேடையில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் செல்வ கணேஷ். மிகச்சில இசை கலைஞர்கள் அவரும் ஒருத்தர். அவரே மாதிரி கலைஞர்களால் திரை இசையும் அடுத்த தளத்துக்கு போக முடியும். ஸோ அவருடைய ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் இன்னைக்கு வரதார்ந்து அவர் வர முடியல. பட் அவர் சார்பாக எனக்கு சில விஷயங்கள் சொல்ல சொன்னார். அவர் வந்து சில சீன்ஸ் ரீரெக்கார்டிங்களும் பார்த்ததாகவும், ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, மனசை அப்படியே ரொம்ப நீட வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். அப்புறம் அந்த குழந்தை நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துன்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி வந்து இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல் சாங்ஸ். செல்வா வந்து கொலக்கொலையா வந்திருக்கா செல்வ கணேஷ் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவரை பற்றி ஒரு விஷயம் என்னன்னா, சாங் ஆல்பம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஹிட் சாங் இருக்கும், ஒரு குத்து சாங் இருக்கும், ஒரு மெலடி இருக்கும், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு காம்பினேஷன் தான் செல்வ கணேஷ். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த படத்துலையும் அந்த பர்ஃபெக்ட் காம்பினேஷன், அந்த மிக்ஸ் இருக்கு. அண்ட் வாட் அ presence this girl has on screen. I think she's fantastic. அந்த மாதிரி ஒரு presence வந்து இந்த young ageல வருது வந்து கண்டிப்பா it's a very big deal. I wish the entire team all the very best. சிங்கர் கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாழ்த்துரை வழங்குவதற்கு. செல்வ கணேஷ் அவர், செல்வா as I fondly call him, is one of my favorite musicians. And there is so much love between me and Selva sir as musicians. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. அண்ட் எனக்கு பர்சனலி, since he is also ventured as a producer, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். I wish him all the very best. And இந்த படத்துலயும் there is another beautiful song நான் பாடினது. ஒரு 2 லைன் பாடிடுறேன். That's yeah, better. ஏதோ மாயம் நீ செய்தாய், என்ன மாற்றம் நீ தந்தாய், எழுதாத ஒரு காதல் தரணானம் அன்பே, பழகாத ஒரு தேசம் தரணான எனதன்பே, இது கண்ணீரா நீ என்ற நாகாயம். தேங்க்யூ ஸோ மச். சுபாஷ் சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவன் செல்வ கணேஷ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய புள்ள, எங்கள் அண்ணா புள்ள. அவன் ஆரம்பத்துலேருந்தே தெரியும், மகா புட்சாலி. ரொம்ப அதாவது அவன் கெஞ்சிரான், முதல் நெட்டினாம்பரம் கெஞ்சிரா வாய்ச்சான், ஒவ்வொன்று டாப்பில் போனான். எல்லாம் பெரிய அனுகிரகம் எங்கள் பிரதோஷம் அனுபவத்தில். இந்த படத்தையும் பார்த்தேன், அசத்தியமாக இருக்குது. அந்த குழந்தை ஒவ்வொன்றும் ஆக்ட் பண்ணுறா, பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குது. எனக்கு வேற ஒன்றும் பேச தெரியல. அவன் பெரிய அனுகிரகத்தில் அமோகமாக நடக்கணும். இந்த படம் ஒவ்வொன்றும் வரணும். பெரிய பரிபூர்ணம் வேண்டுகிறேன். காஞ்சி மகான், மகா பெரியவர், இசையமைப்பாளனாக இருக்கும் செல்வ கணேஷ் ஒரு தயாரிப்பாளனாக வேண்டும் என்பது காஞ்சி மகான் வகுத்த நிர்ணயம். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரான செல்வ கணேஷ் இந்த படத்திற்கு ஸ்ரீ சரவணன் தான் இயக்க வேண்டும் என்றது செல்வ கணேஷின் நிர்ணயம். இந்த படத்திற்கு நிர்ணயம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தது இயக்குனர் சரவணன் வகுத்த நிர்ணயம். இவர்களுக்கு தோள் கொடுத்து ஒளிமயமாக்கி உயிரோட்டமாக திரையில் காண செய்ய வேண்டும் என்று ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்து இந்த படத்திற்கு உயிரூட்ட வேண்டும் என்று நினைத்தது ஒளிப்பதிவாளர் சிட்டி பாபு செய்த நிர்ணயம். இத்தனைக்கும் மேலாக ஒரு திரைப்படம் மக்களிடையே சென்று நல்ல வெற்றியடைய வேண்டும், மக்கள் அதை விரும்பக்கூடிய நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் மக்கள் தொடர்பு ஆய்வாளர் சரியான பிஆர்ஓவாக இருக்க வேண்டும். ஆனால் அதில் என் அன்பு மகன் நிகில் தலை சிறந்த பிஆர்ஓ. அப்படிப்பட்ட ஒரு நிகில் இதற்கு பிஆர்ஓவாக இருப்பதால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். மேலும்
இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் கதாபாத்திரமாகவே மாறி இந்த படத்திற்கு உயிரூட்ட வேண்டும் என்று நினைத்தது நடிகர்கள் செய்த நிர்ணயம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைப்பதை போல் என் விருப்பத்துக்குரிய இயக்குனர், நான் விரும்பும் ஒரு இயக்குனர் KS ரவிக்குமார் வந்து இவர்களை வாழ்த்த வேண்டும் என்பது கடவுள் வகுத்த நிர்ணயம். இத்தனைக்கும் மேல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரும், அப்படி அதை வெற்றி பெற வைப்போம் என்று காத்துக் கொண்டிருப்பது மக்கள் வகுக்கும் நிர்ணயம். இப்படிப்பட்ட நிர்ணயம் என்ற இந்த திரைப்படம் சிறந்த முறையில் வெற்றி அடைய வேண்டும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நடிகர் பிரேம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மியூசிக் சொல்ல வேண்டாம், பிரமாதமாக இருக்கு செல்வகணேஷ் சார். பட் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக எனக்கு தெரியும். படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே அந்த படத்தை பற்றிய அந்த இம்பேக்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 days இருக்கும். நல்ல படங்கள் பார்த்துட்டு வெளில வந்தோம்னா அந்த ஃபீல் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குன்றதுல எனக்கு ஐயமே கிடையாது. ஏன்னா கதை வந்து ஃப்ரம் த பிகினிங் டு கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். சரவணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீலோட பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த கிளைமேக்ஸ் கேட்டு இந்த கிளைமேக்ஸ் வைக்கலாமா, வைப்பீங்களா, இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் சரவணன் சார்கிட்ட. இல்லை இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ அதே தான் வந்தவொடனே நான் ஷரத்தை கேட்டேன், அதான கிளைமேக்ஸ் அப்படின்னு. அதே தான் பிரேமர், எதுலேயுமே மாற்றம் இல்லை அப்படின்னாரு. ஸோ டெஃபினட்டாக அந்த இம்பேக்ட் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் யார் பார்த்தாலுமே அந்த இம்பேக்ட், ஒரு நைட்லாம் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் படத்தில். ஸோ சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எடுத்திருக்கிற விதம் சிட்டிபாபு சாருக்கு நான் உண்மையிலே தேங்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் டேக்கிங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ விஷ் ஹிம் ஆல் குட் லக். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சங்கர் ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ விஷ் ஹிம் ஆல் குட் லக். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். திரு நா. முத்துக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் 3 பாடல்கள் இது இருக்கு. இயக்குனர் சரவணன் அவர்கள் இந்த சூழலை சொல்லும்போதே இந்த கதையின் வித்தியாசத்தன்மையை நான் உணர்ந்தேன். அதற்கேற்றவாறு என்னுடைய அந்த டிசைன்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு ரசிகனாக என்னுடைய எதிர்பார்ப்பை ஏற்றிருக்கிறது. செல்வகணேஷ் சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் அவருக்கு எழுதிட்டு இருக்கேன். வெண்ணிலா கபடி குழு, லேசா பறக்குது மனசுன்ற பாடலில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். எல்லா படமும் நான் எழுதியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர். ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் நிறைய பேர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த மியூசிக் பார் வாசிச்சார்னா அதுக்குள்ளே அவ்வளோ கிராமர் கரெக்டாக இருக்கும். அது ஒரு அளவுக்கு கூட இழைய கூட முன்னையும் பின்னும் நகராதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு யூனிக்கான கம்போசர். எனக்கு என்ன கூடுதல் சந்தோஷம்னா எங்கள் ஊர் காஞ்சிபுரம், எங்கள் ஊர் மண்ணை சேர்ந்தவர் அவர். அதனால் அவருடைய வளர்ச்சி எனக்கு எப்பவுமே ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் உண்டு. இந்த திரைப்படமும் இதனுடைய பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். திரு விக்கு விநாயகராம் சார். இதுவரையும் இந்த போட்ட பாட்டை நான் இப்பதான் முதல்ல கேட்கிறேன். ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ல அமைஞ்சிருக்கு. இதுல அந்த குழந்தை வேதிகா ஒவ்வொன்றுக்கும் ஃபேஸ் ஆக்ஷன் பார்க்கறத ரியலா ரொம்ப ஒசியா அமைஞ்சிருக்கு. இது இன்னும் நல்லா மேல வரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். திரு KS ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த குழந்தைய பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இன்னும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கல. நம்ம கவிஞர் மாதிரி நானும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் போட்டால் கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறேன். ஆனால் நான் ராதாமோகன் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கே இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பாருங்க, நம்ம பேசுறதுக்கு தெரியுது, கேட்குது, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. அதை ரொம்ப அசால்ட்டாக தான் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த அம்மா. இதுக்கு முன்னாடி வந்து தயாரா பேசும்போது கூட பெருமையை பேசுறவங்க பக்கத்தில் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு லுக்கு, அப்போ கூட அந்த சிரிப்பு இல்லை. ஸோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இங்கேயே தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது அஞ்சலியில் வர அந்த அந்த குழந்தை மாதிரியே ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த இதில், ஒரு சொக்கு இருக்கும் அந்த கண்கள். பார்த்தீங்கன்னா சில பேர் கண்ணு பெருசா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். ஆனா இது கண்ணு சின்னதாகவும், ஆனா ஒரு இழுக்கும் சக்தி, ஒரு காந்த சக்தி இருக்கு அந்த குழந்தைகிட்ட. அதனால வந்து ஹலோ
தெரியுது நம்ம இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு. அங்கிருந்து பார்க்கும்போது அழகான ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருக்கு, அது கூட நம்ம கண்ணுக்கு தெரியல, இந்த குழந்தை தான் தெரியுது. சீரியஸா என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. நான் என்ன மோகன் சார் கேட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது நிக்கிலுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. நான் வந்து இந்த கமல் சாருடைய பட பிரச்சனைகள், நீ எங்க இருப்பேன்னே தெரியாது யாருக்கும், எங்கேயும் இருப்பாய், அந்த பிரச்சனைகள் போதெல்லாம் நான் வந்து ஃபுல்லா ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருந்தேன். பட் டெய்லி போன்ல என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்டயும் ரமேஷ் கண்ணா கிட்டயும் பிரபு சார் கிட்ட ரஜினி சார் கிட்ட எல்லாம் போன்ல இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். பட் அந்த நேரத்துல நிக்கில் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு உறுதுணையா இருந்தார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். உலகம் பூரா இன்னைக்கு வந்து அந்த மேட்டர்கள் வந்து இப்போ ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் நிக்கில் தான். ஸோ கமல் சார் சார்பா நானும் திரையுலகம் சார்பாகவும் நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகா ரீச் பண்ணார் எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும். இது வந்து இந்த நிர்ணயம் படத்துக்கு வந்துட்டு என்னதுக்கு நிக்கில் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு அவர் தானே எல்லாமே. அதே மாதிரி இதையும் கொண்டு போய் ரீச் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லாம சொல்றேன். இந்த படத்தையும் பெரியவர் சொன்னார் ஒருத்தர், இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றியும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் எல்லா ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நான் வந்து வேதிகாவோட ஃபாதர், நீங்க அப்படிதான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் குழந்தை வந்து பண்ணியிருக்கானா. இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பெரியவாளோட அனுகிரகம், எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம், சரவணன் சார் அவரை பத்தி ஒரே வார்த்தை நான் சொல்லணும். ஏன்னா முதல் நான் அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் போட்டோ ஷூட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை தான். ரெடியா வீட்டில் ரெடியாகி உட்காந்துருந்தா. அப்போ சரி அப்பாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம். சுவாமி வந்து என்னோட அண்ணா பையன் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தான். அப்போ இவன் வந்தா உள்ள வந்தோன்னே சரவணன் சார் வந்துட்டு, இது யார் குழந்தை? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 10-20 பேருக்குள்ள பார்த்து வச்சிருக்கா. லாஸ்ட்ல ஒரு குழந்தைய வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவ்வளவுதான் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம்டா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் சொல்லி வச்சிருந்தார். இது என்ன பார்க்க வந்திருந்தா. அதுங்கும் போது இது யார் குழந்தை? என் குழந்தை தான் சார். படம் பண்ணுவாளான்னு எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு. அவதான் பண்றா அப்படின்னா, என்ன சார் திடீர்னு நீங்க இப்படி ஒரு இது சொல்றேன். இல்லடா எனக்கு வந்து பாபா சொல்றார், என் மண்டையில அடிச்சு சொன்னார், எனக்கு அந்த குழந்தைய பிடிச்சிக்கோ, அந்த குழந்தைய பிடிச்சிக்கோ, அந்த குழந்தைய பிடிச்சிக்கோன்னு சொன்னார். அதனால நான் சொல்றேன் ப்ளீஸ் எனக்கு அவதான் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கே ஒரு 101 ரூபா எடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாரு எனக்கு என் கையில முதல்ல. இன்னைக்கு அது பெரியவா கையில வச்சிருக்கேன். நிஜமா வந்து இது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு என் குழந்தைய நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல பாக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு வந்து இந்த ஷூட்டிங் போது எனக்கு நிறைய கச்சேரி எல்லாம் இருக்கு. இதை முழுக்க என் பொண்டாட்டி இல்லாம இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ லைக் டு கால் மை வைஃப். ஒரே நிமிஷம் அவளை நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன், சௌமியா. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஷூட்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் மழை எதுவா இருந்தாலும் ஃபுல்லா கூட இருந்து அத்தனையும் பண்ணிட்டு ஒருத்தி தான். நிஜமாவே எனக்கு பேச்சே வரல. எனக்கு வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு குழந்தைய நான் இங்க வந்து நான் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும்னு பெரியவா நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வெற்றி அடைங்க. ஏன்னா வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கான். எனக்கே புரியல இவளுக்குள்ள இவ்வளவு இருக்கான்றது எனக்கு சத்தியமா தெரியாது. அண்ட் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். வந்து இந்த மாதிரி அவன் குழந்தைய வந்து பிளஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச்.